அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பென் கேக் தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் குழந்தைங்க கேட்ட உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் கோதுமை மாவு சேர்த்துறேன். நீங்கள் 1 கப்பு சேர்த்தா ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாங்க. அதுலேயே ஒரு நெய்ஸ் ரவை நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். ஓகே, முட்டை போட்டு செய்யும்போது உங்களுக்கு சாஃப்டாக வருங்க. இப்போ அங்கே ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் சோடா உப்பு கொஞ்சமாக போட்டால் உங்களுக்கு சாஃப்டாக வருங்க. நான் அது போடல இன்றைக்கி, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை நல்லா எல்லாத்தையும் அந்த முட்டை அந்த மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைவிடாத ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கைவிடாத ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சமாக நான் தூள் உப்பு போட்டிருக்கேன். தூள் உப்பு எதுக்கு நம்ம போடுறோன்னா கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்காட்டுறதுக்கோசம் நான் தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க, ஒரு பிஞ்ச் அளவு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு நான் 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. 1/2 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த வெல்லம் கரைஞ்சால் போதும், நமக்கு பாகுபதெல்லாம் எதுவும் வர தேவையில்லை. நல்லா கைவிடாத அந்த வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். அவ்வளோ தூரம் சூப்பராக டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்களே எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோடனே சூடாக செஞ்சு கொடுத்தா அப்படியே எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட போகிறேன். இப்போ எடுத்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ண மாவில் எடுத்து இந்த வெள்ளைப்பாகை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். அடியில் கல் மணி ஏதாவது தங்கியிருந்தால் உங்களுக்கு அப்படியே தங்கிடுங்க. எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நான் ஊற்றிடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் அந்த வெள்ளை கரைசலில் ஊற்றிட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்றாங்க. நான் எந்த ஒரு கட்டிகள் எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடணும். கைவிடாத எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கோதுமை மாவில் கட்டிகள் அங்கே படுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுனா ஒரே ரொட்டேஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாகிடும். உங்களுக்கு சப்போஸ் இந்த வெள்ளை கரைசல் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் ஏதாவது பால் கூட, பசும்பால் நம்ம காய்ச்சினா பால் கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், எனக்கு வெள்ளை கரைசலே கரெக்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவை. ஸ்டவ்வில் ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சு நம்ம ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து அப்படியே லைட்டாக நான் ஊற்றி விட்டுறேங்க. ரொம்பலாம் நம்ம தழவ வேணாம். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிடுறேன். நம்ம இந்த மாவு ஊற்றினோடனே ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், நான் நெய் ஊற்றி திருப்பி போட்டிருக்கேங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த பேன் கேக்கு. அவ்வளோதான். திருப்பி போட்டு நல்லா மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட வேண்டியது தான். இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் எப்போயுமே ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி உங்களுக்கு கருகின மாதிரி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான் ஒரு பிளேட்டில். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாகவே வந்திருக்கு. நமக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இன்னும் ஒரு கரண்டி மாவு எடுத்து மேலே லைட்டாக நான் அப்படியே விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான். திரும்ப ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க, நான் நெய் ஊற்றி திரும்ப எல்லாத்தையும் இதையும் எடுத்துகிட்டு போகிறேங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துடலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு எனக்கு ஒரு 7 பேன் கேக் வந்துச்சுங்க. அவ்வளோதான். சூடாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட எதிர்க்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா மாவும் நான் ரெடி பண்ணிட்டு போகிறேன். இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நீங்கள் தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சான்சல் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.